ஹாய்ங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து காலையில் வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் மூடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா காலையில் எழுந்த உடனே வெயிட் செக் பண்ணேன். வெயிட் செக் பண்ணால் 69.5 தான் இருக்குது. நேற்று வந்து 70.15 இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா ஜீரக தண்ணி வந்து சூடு பண்ணி வார்மாக வந்து குடித்தேன். வடிகட்டி வார்மாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் வந்து அதுக்கப்புறமா மாடி மேலே போயிட்டேன். மாடி மேலே போய் ஒரு 1/2 அன் ஹவர் நடந்தேன். 1/2 அன் ஹவர் தாங்க நடக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோதான் என்னால் முடியுது. நம்மளால் போக போக தானே அது இம்ப்ரூவ் ஆகும். 1/2 அன் ஹவர் மட்டும்தான் இது பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காலையிலே வந்து சன்னா சாரிங்க, நேற்று ஞாபகத்தில் இருக்கேன். இன்றைக்கி வந்து வேர்க்கடலை தான் பண்ணேன். அது வந்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வரட்டும்னு அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் கேஸ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு அது ஒரு 4 விசில் வரட்டும்னு அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஆம்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஆம்லேட் வந்து நார்மலான ஆம்லேட் இல்லாமல் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது 3 மட்டும் போட்டு 2 எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி அது வந்து அதில் வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம். அது என்ன ஆகும்னா, அந்த ஆம்லேட் நம்ம எப்படி செய்யணும், நார்மலாக ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சால் என்ன ஆகும்னா வெயிட்டும் ஏறாது, நம்மளுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருந்த மாதிரிக்கும், பசி எடுக்காது அவ்வளோ சீக்கிரம். இங்கே நிறைய பேர் அந்த வெயிட் லாஸ் பண்ணுறப்ப வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்கு அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, பசி எடுக்குது அதனால சாப்பிட்றேன்னு. எனக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா ஃபில்லிங்காக இருக்க மாதிரி சாப்பிட்டுட்டேன்னா எனக்கு அந்த மாதிரி பசியே இதுவும் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கெல்லாம் பசியே எடுத்ததில்லை. இந்த மாதிரி தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது. அதனால் வந்து எனக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்கு அது மாதிரிலாம் எனக்கு எதுவும் தேவைப்படுறதில்ல. நல்லா 3 வேளை சாப்பிட்ணும். வயிற்ற காய போட்டுட்டு டயட் இருக்கணும்னு அவ்வளோ அவசியம் இல்லை. எது சாப்பிட்டா கலோரி வந்து அதிகமாக இருக்கும், அதாவது வெயிட் லாஸ்க்கு எது ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அது மட்டும்தான் நான் ரெடி பண்ணுவேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு ஆம்லேட் சாப்பிட்டோன்னே நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால அது ரெடி பண்ணேன். அது ரெடி பண்ணிவிட்டு 2 அதில் என்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அந்த முட்டையை 2 உடச்சி விட்டு பீட் பண்ணி அப்புறமா போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா இந்த 2 முட்டையை வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு அதை ஒரு முட்டை ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுட்டு 2வது முட்டையை நெக்ஸ்ட்டு உடச்சி விட்டுட்டு அதை நல்லா ஸ்பூனில் வந்து நல்லா கிளறிட்டே இருந்தோன்னா அது வந்து பொசுன்னு வர ஆரம்பிக்கும். அந்த முட்டை வந்து பொசுன்னு வர ஆரம்பித்தா என்ன பண்ணணும்னா, ஏன்னா முட்டை 2 தான் போட்டிருக்கோம், வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கனால அது கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சு, ரொம்ப தண்ணியாக இல்லை. ஆம்லேட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப 2மே மீடியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணி தவாவை அடுப்பு மேலே வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இதில் வந்து மெயினாக வந்து வெயிட் லாஸில் ஆயிலையும் சுகரும் தான் கட் பண்ணணும். ஆயிலும் சுகரும் கட் பண்ணவே முக்கால்வாசி நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அதனால் ஆயில் கம்மியாக போட்டுட்டு ஆம்லேட் வந்து எப்போவுமே நாம் நார்மலாக போடுற மாதிரி இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் முட்டை இருக்கிறதே தெரியாத மாதிரி தான் அந்த ஆம்லேட் இருக்குமே. அதை நம்ம சாப்பிடும்போது எப்படின்னா நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம வேணும்னா உப்பும் பெப்பரும் லைட்டாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உப்பு மட்டும் போட்டால் கூட போதும். அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஊற்றினோடனே முட்டை தனியாக, அந்த வெங்காய தக்காளி எல்லாம் தனியாக வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறமா அதை வந்து திருப்பி போடுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு கொஞ்சம். அதை எப்படியோ பண்ணி திருப்பி போட்டுட்டு அப்புறமா அது வந்து ரெடி ஆயிடுச்சு. அது ரெடி ஆனவுடனே அவ்வளோதான், பிளேட்டில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து, ஆனால் பிளேட்டில் மாற்றிட்டேங்க, நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறமா காலைல வந்து 8:30லேருந்து 9 o'clock இல்லை 9:30 சாப்பிட்றணும். அதனால் அந்த ஆம்லேட் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்புறமா அந்த வேர்க்கடலையும் விசில் வந்து வெந்துருச்சு. அதை தனியாக எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தாங்க நான் சாப்பிட்டேன். ஆம்லேட்டு, அப்புறமா இந்த வேர்க்கடலை ஒரு கப்பு, இவ்வளோ தான் நான் சாப்பிட்டேன். இது நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு, பசியே எடுக்கலைங்க. அதுக்கப்புறமா மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மதியம் லஞ்சு வந்து ரைஸு 1 டம்ளர் வச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்பவும் போல் தான் ரைஸ்க்கு 1 டம்ளர் ரைஸ் வச்சா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த ரைஸை கொஞ்சம், எனக்கு ரைஸ் கொஞ்சம் குறைவாக இருந்தது பிடிக்கும், அதனால் ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றுவேன். அதனால் 2 டம்ளருக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை தூக்கி அடுப்பை ஆன் பண்ணி அதை அடுப்பில் வச்சாச்சுங்க.
மோர் குழம்புக்கு வந்து அடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மோர் குழம்புக்கு வந்து முள்ளங்கி போட்டேன். எப்போவுமே சாம்பல் பூசணிக்காய் அந்த மாதிரில தான் செய்வாங்க மோர் குழம்பு. வெண்டைக்காய், சாம்பல் பூசணிக்காய், தண்ணி காய்கறி எதுனாலும் சேர்த்துக்கலாங்க மோர் குழம்புக்கு, ஒரு தப்பும் இல்லை. என்கிட்ட முள்ளங்கி இருந்துச்சு, அதை எடுத்து முள்ளங்கியும் வெங்காயமும் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முள்ளங்கி மேலே இருக்கிற தோல் எடுத்து தான் நான் செய்வேன். அது எடுத்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம். அதனால் அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி, அதுக்கப்புறமா வெங்காயமும் தக்காளியும் வெங்காயம் தக்காளின்றேன் பாருங்கள், தக்காளி இல்லை, வெங்காயமும் முள்ளங்கியும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து கட் பண்ணி ஒரு மீடியமாக கட் பண்ணால் போதுங்க. முள்ளங்கி வெங்காயத்தை சின்னதாக, அந்த வெங்காயம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்குள்ளேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வெங்காயம் எவ்வளோ பெரிய வெங்காயம் வச்சா அது எவ்வளோ பெருசு உள்ளே ஃபுல்லாக போயிடுச்சிங்க. அது நான் என்ன பண்ணுறது, அவ்வளோதான் மிச்சம் இருந்துச்சு. அப்புறமா அந்த முள்ளங்கியை வந்து நம்ம வந்து ஓலை தான் கட் பண்ணுவோம் எப்போவுமே, எந்த குழம்பு போட்டாலும். இதை வந்து அந்த ஓலை கட் பண்ணி சென்டரில் பாதியாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படி போட்டால் தான் மோர் குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் அப்படி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைட் பை சைடு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வடித்து சாப்பிட்ணுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் என்ன பண்ணுறதுங்க, டைம் இல்லையே. எனக்கு வந்து 3 வயசில் ஒரு பையன் இருக்கான், அவன் பின்னாடி ஓடவே சரியாக இருக்குங்க எனக்கு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள். வடிக்க ஆரம்பித்தா அவனை பார்க்குறதுக்குள்ளே இங்கே இது பொங்கி வந்துடும். அதனால் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டான்னா செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அது நல்லது இல்லை தான், செய்ய ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறமா மோர் குழம்புக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் லைட்டாக ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு காய் அதிலே போட்டேன். கழுவி காய் போட்டுட்டு அதுலேயே உப்பு மஞ்சள் மட்டும் போட்டால் போதும். நம்மளுக்கு காரம் வேணும்னா மிளகா போட்டுக்கலாம். நான் மிளகா போடலைங்க, ஏன்னா காரம் போட்டால் எனக்கு காரமாக இருக்குதுன்னு எனக்கு தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் காரம் போட்டால் எனக்கு அவ்வளோ செட் ஆகாது. நார்மலாகவே தயிர் தாளித்து சாப்பிட்டாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சும்மாவே தாளித்து சாப்பிட்டா வெங்காயம் கடுகு கருவேப்பிலை இது சாப்பிட்டாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது மட்டும் போட்டு தாளித்து விட்டுட்டேன். வெங்காயம் அந்த ஒரு சைடு வந்து வேகட்டும் அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அது கூட சேர்த்து சாப்பிட்டா கேரட் மட்டும் நறுக்கி வச்சுங்க. வெள்ளரிக்காவும் கேரட்டும் சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி கேரட் மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது இருக்குது, ஏன்னா மோர் குழம்புலேயே முள்ளங்கி நல்லா நிறைய இருக்குது. அப்புறமா இது ஒரு காயாச்சு, அப்புறம் ரைஸ் இருக்குது. நம்ம ரைஸை கம்மி பண்ணிட்டு நம்ம காய் நிறைய எடுத்துக்கணும் இல்லைங்க. கேரட் வந்து நல்லா வந்து ஃபைபர் இருக்கும். இதில் என்னது நம்ம மெயினாக எடுத்துக்கணும்னா ப்ரோட்டீனு, ஃபைபரு, அப்புறமா கார்போஹைட்ரேட், இது 3மே எடுத்துக்கணும். பட் கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரோட்டீனு ஃபைபர்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம்னா நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்க மாதிரியும் இருக்கும், வெயிட்டும் கொஞ்சம் குறையும். மோர் குழம்புக்கு தயிர் இருந்துச்சுங்க, தயிர் எடுத்து கெட்டியாக இருந்துச்சு. அந்த மோர் குழம்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கட்டியாக இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா கிளறி விட்டு நல்லா கட்டியெல்லாம் கரைச்சிட்டு, அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம மோர் குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது. அதனால் மோர் குழம்பு வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மோரை ஊற்றி ஒரு கலக்கி இறக்கிட்டேங்க. இவ்வளோ தான் மோர் குழம்பு ரெடி. அப்புறமா மதியம் லஞ்ச் வந்து 12:30 to 1 சாப்பிட்றணும். அதனால் ரைஸு, சிக்கன் குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா மோர் குழம்பு, அதுக்கப்புறமா கேரட், இது 4 தாங்க வச்சு சாப்பிட்டா நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. பசியும் எடுக்கலை எனக்கு. சரின்னு இன்றைக்கும் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. வெளியே போயிட்டு கொஞ்சம் திருப்பும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரூட்ஸ் எதுக்கு அதிகமாக வாங்குறேன்னு நீங்கள் 2 நாளாக பார்த்துருப்பீங்க. நேற்று வாங்க இன்றைக்கி வாங்குறேன்னு. நம்ம எதுனா அர்ஜென்ட்டான வேலை வெளியே போகிற மாதிரி இருந்தால் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கணும். நம்ம அர்ஜென்ட்டாக வந்து நமக்கு சமைக்க தேவையில்லை. இந்த ஃப்ரூட்ஸ் ஒரே ஃப்ரூட் சாப்பிட போர் அடிச்சுன்னா ஒரு 4 ஃப்ரூட் வித்தியாசமான ஃப்ரூட் எடுத்து வச்சா முடிஞ்சு போயிருங்க. அவ்வளோதான். அதனால தான் ஃப்ரூட்ஸ் வாங்குறது. அதுக்குன்னு ஃப்ரூட்ஸ் இருந்தால் டயட் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் 2 கோதுமை தோசையோ இல்லை ஏதாச்சும் ஒரு 2 தோசை, ஒரு தோசை, இல்லைனா வெள்ளரிக்காய், அந்த மாதிரி எது வேணால் சாப்பிட்லாம். வெளியே போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து பர்த்டே, அதனால் அது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், ட்ரெஸ் எடுக்கணும்னு போனோம். அப்படி எங்கள் பையன் வந்து 3 வயசு ஆகுது. அவனுக்கு சரி கொஞ்சம் புக்ஸு, ஸ்லேட்டு அது மாதிரிலாம் வாங்கலான்னு வாங்கினேன். அப்புறம் இந்த டாய்ஸ் வாங்கினேன், அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு டாப் எடுத்தேன். அப்புறமா அந்த பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா டின்னருக்கு வந்து நாங்கள் சொன்ன வெளியே போனேன். அதனால் ஒரு ஜூஸ் குடித்தேன், பொமக்ரேனட் ஜூஸ் குடித்தேன். அது கொஞ்சம் நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதுவே பத்தாது இல்லையா, அதனால் ஃப்ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் சாலட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. என்னால் இங்கே வந்து கட் பண்ணி செய்ய முடியாது, வீட்டுக்கு வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால் ஃப்ரூட் சாலட் வாங்கிட்டு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் வச்சு சாப்பிட்டேன். இது சாப்பிட்டதுக்கே கொஞ்சம் எனக்கு வயிறு நல்லாவே ஃபில்லாக இருந்துச்சு. அதனால்
இப்போ 2 நாளாக என்னடா ஃப்ரூட்டே சாப்பிட்றா டின்னருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. ஃப்ரூட் இருந்தால் தான் சாப்பிட முடியுமா அப்படின்னு. எனக்கு வந்து நான் வெளியே போயிட்டேன், எனக்கு டைம் இல்லைங்க. அதனால தான் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. அப்புறமா ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிட்டு இந்த டே ஓவருங்க. அவ்வளோதாங்க. நாளைக்கு பார்க்கலாங்க. பாய்.